ஏமா சீதா, நேரமாச்சுல, வாமா போய் படுக்கலாம். இங்க ஜில் ஜில்ல நல்லா காத்து வரும், நீங்க படுத்துக்க. அப்புறம் பொண்டாட்டி வந்ததும் ஆத்தாக்காரிய காத்து இல்லாம தவிக்க விட்டுட்டான்னு ஊர் ஜனங்களை பேசிடக்கூடாது பாரு, அதுக்குதான். எங்களுக்கு காத்து இல்லைனாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கிறோம். சீதா நீ வா. பரவாயில்ல வா, ஆத்தா ஒண்ணு கோச்சிக்காது. சீதா இங்க வாமா. என்ன ஆத்தா? ஒண்ணே இல்லடா, அவள. சீதா உன்னதான் கூப்பிடுறாங்க, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. நீ இங்க படுத்துக்க, அவன் அங்கேயே படுத்துக்கிட்டோம். போடா. சரி. ஆத்தா அவ ஏன் அங்க படுத்துக்கணும்? அதுவா, மருமகளை காத்து இல்லாம தவிக்க விட்டுட்டு மாமியார் மட்டும் ஜில் ஜில்னு காத்துல படுத்துக்கிறான்னு ஊர் ஜனங்க ஒரு மாதிரியா பேசுவாங்க. எனக்கு எதுக்குடா அந்த பொல்லா பல்லா? நீ வந்து கூட படுத்துக்குவா. ஆத்தா சீதா பச்சை புள்ள மாதிரி ரொம்ப ஜில்லன்னு இருந்தா உடம்புக்கு ஒத்து வராது, அதுக்குதான். சுருளிப்பட்டி சுப்பையாட்ட வைத்தியம் பார்த்தா எல்லாம் சரியா போகும்டா. என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் சுருளிப்பட்டி சுப்பையா தான் சொல்ற? நான் என்னடா பண்றது? உங்க அப்பா சாகும் போது அவனுக்கு கடனா பணம் கொடுத்திருக்காரு, திருப்பி கூடான்னு கேட்டா வைத்தியம் பார்த்து கழிச்சுக்கங்கிறான். அவங்கிட்ட போய் நான் என்னடா பேச முடியும்? எதுக்கு எடுத்தாலும் ஒரு சாக்கு சொல்ற. என்னடா அது? காத்து. அங்கதான் காத்தே வராதுன்னு சொன்னியாடா? கதவை சாத்த மட்டும்தான் காத்து வரும், நீங்க மட்டும் ஜில்லன்னு படுங்க. எனக்கு என்ன? ஆமாடி. அங்க என்னடா சத்தம்? பூனை. பொண்டாட்டி பூனைய தேடி தவிக்குதாக்கும். ஐயோ இருக்கு வயல. ஆத்தா நீ எங்க போறல? உங்க அம்மாச்சி ஊருக்கு பக்கத்துல. உங்க அம்மாச்சி ஊருக்கு பக்கத்துலடா. அது எங்க இருக்கு? அத்தை நான் போய் குளிச்சிட்டு வரேன். போயிட்டு வா சீதா. குளிக்கவா? அத்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அரிசி களைஞ்சிட்டு இருக்கேன். என்ன அரசியல் இவ்வளவு கல்லு இருக்கு? ஐயோ டேய் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தா வந்து போய் பாத்துடா ஓடுடா. சரி அத்தா ஓடுறேன். நில்லுடா, மேல உனக்கு என்ன வேலை? சீதா குளிச்சிட்டு இருக்கா இல்ல, அதான் இந்த காக்கா குருவி அணில எல்லாம் பார்க்க கூடாதுன்னு பாதுகாப்பா. அது ஒண்ணும் பாக்காது, நீ பாக்காம இருந்தா சரி. டேய் பாத்துடா, இறங்குடா. பாத்துறேன். டேய் எங்கடா பாக்குற? நீ தானே பாக்க சொன்ன. டேய் இறங்குடா. பொறந்தியே தலையை நரிக்கிறேன், வாடா. இப்போ திருப்தி அவனுக்கு, இறங்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லாதா, கீதாவோட இடுப்பு சேச்சா அடுப்பு எரியல. டேய் அடுப்படியில உனக்கு என்ன வேலை? இல்லாதா உனக்கு உப்பு எவ்வளவு போடணும் காரம் எவ்வளவு போடணும்னு சீதாக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்படியா? என்னதான் இருந்தாலும் ஆரோக்கியம் எனக்கு முக்கியம் இல்லையாத்தா? சரி நீ வீட்டை பாத்துக்க, நான் பக்கத்து ஊர்ல போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ வாங்கிட்டு வாத்தா. சரி சரியாத்தா. ஆத்தா
நீ போயிட்டு வா, நான் நல்லா பாத்துக்கிறேன். சீதா, சீதாவா? அவ எதுக்கு? சீதா நீ வாமா. வரேன். அதான் அவளை ஏத்தா கூட்டு போற? அவளுக்கு காய்கறி எல்லாம் வாங்க தெரியாது. என்ன? நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டேன். சொல்லுங்க. தாலி கட்டினதா நல்ல நாள்ல கட்டல, சாந்தி முகூர்த்தமாவது நல்ல நாள்ல நடக்கட்டு வேண்டாம். நேத்து நான் அப்படி நடந்துகிட்டேன். அவனுக்கு சொன்னா புரியாதுமா, அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். என்னது தலையாட்டிட்டு இருக்கா? போயிடுவாளோ? டே சின்னசாமி, நான் போனா வரதுக்கு நேரமாகும்டா. வரட்டுமா? வரேம்மா. போயிட்டு வாங்க. அத்தா சீக்கிரமா போய் லேட்டாவா. அவங்களுக்கு 10 மாசத்துல பேரம் வேணுமா? நீ என்ன சொன்ன? சரி சொல்லிட்டேன். 10 மாசத்துல முடியுமா? முயற்சி பண்ணித்தான் பாப்போமே. போற போக்கு பார்த்தா 5 மாசத்துல பெத்துற போல இருக்க. பொண்டாட்டியை விட்டுட்டா தப்புங்க. விடுங்க. என்னது எப்ப பார்த்தாலும் விடுங்க விடுங்கன்னு சொல்ற? இது வரைக்கும் 3 வாட்டி குளிச்சாச்சு. சீதா, அரைக்கதான் சந்தனம் மணக்கும். அதே மாதிரி குளிக்கதா உன்னுடைய அழகு கூடும். இன்னொருத்தோட குளிப்போமா? எங்கத்த கிளம்பிட்ட? வேலைக்கத்த. ஆண்டவன் நம்ம குடும்பத்துக்கு ஒரு குறையும் வைக்கல. நான் சின்ன சமயமே வேலைக்கு அனுப்புறது இல்ல. உனக்குன்னு தனியா உழவு வச்சாக்க போறோம். வேண்டாத்தா. வேலைக்கு தானே எத்த போறேன். பொட்டு கோழி கூவி பொழுது விடிய கூடாதுன்னு பாங்க. ஆமாத்தா. அத்தை, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் வேலையை விட்டுடுறேன். ஏ மச்சானுக்கு ஆசை உண்மையிலே. இது வரைக்கும் கட்டிங்க வெட்டிங்க இதுதான் கத்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஓவர்லாக் எப்படின்னு கத்து கொடுக்க போறேன். என்னக்கா இது தையல் கத்து தரேன்னு என்னென்னமோ பண்றீங்க. விடுங்கக்கா. 1/2 மணி நேரத்துக்கு வாயே தரக்கூடாது. சரிதா? அக்கா. அக்கா இல்ல, அத்தா. அத்தானா? உனக்கு ஒண்ணும் புரியாது. நீ படு, மீதிய நாளை சொல்றேன். என்னங்க? சீதா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்ன. எல்லாம் அவன் செயல். அவன் செயலா? எவன்? ஆண்டவன். ஆண்டவனா? அப்ப சரி. அவன் தானே என்னோட உங்களை சேர்த்து வச்சது. அதனால தானே இது நடந்தது. என்ன சொல்ற? புரியல? உங்களை அப்பான்னு கூப்பிட ஒருத்த வரப்போறான். எங்க இருந்து? இங்க இருந்து. ஓஹோ, இங்க இருந்தா?
விஷயத்த ஆத்தா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஆத்தா என்னங்க ஆத்தா என்னடா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? என்னடா? டேய் விஷயம் என்னன்னு சொல்லுடா. ஐயோ இத பாரு. அட போடா, காலம்புறவன் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டாளே. ஆத்தா என்னது நீ? அந்த காலத்துல நீ வயித்துல இருக்கும்போது உங்க அப்பா